வீடுகளில் ஜெபக்கூட்டங்கள் நடத்த முடியவில்லை. சபைக்கான அனுமதி கிடைப்பதில்லை. இதுபோன்ற தொடர் நெருக்கடி கடந்த 4 ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்பட்டிருப்பதாகவும் இவைகளை சரி செய்ய தமிழக முதல்வர் அதிரடியான உத்தரவை மேற்கொண்டுள்ளார். சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மாவட்டந்தோறும் தனி அதிகாரிகளை நியமித்திருப்பதாக சிறுபான்மை நலவாரிய தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பெடுப்பதற்கு முன்னால் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமியுடைய அரசாங்கம் சில மாவட்டங்களை முழுக்க வகுப்புவாத அரசியலினுடைய பரிசோதனை கூடமாகவே மாற்றுவதற்கான அனுமதியை கொடுத்தது போலவே செயல்படுகிறது. குறிப்பாக மேற்கு மாவட்டங்களிலே சிறுபான்மை மக்கள் வீடுகளிலே இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு கூட வழி இல்லாமல் அவர்களை போய் மதமாற்றம் செய்கிறார்கள் என்று நெருக்கடி செய்து காவல்துறையிலே பொய் புகார் கொடுத்து அதன் மூலமாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு பல நெருக்கடிக்கு உண்டான சூழ்நிலை தான் இந்த அவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நெருக்கடி. அவர்கள் வழிபாட்டு தலங்களை அமைப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை, ஜெபங்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை, கல்வி நிறுவனங்களுக்கு சிறுபான்மை சான்றிதழ் கொடுப்பதில்லை. இதை போன்ற பிரச்சனைகள் இந்த அதைகளெல்லாம் முறையாக பரிசீலிக்கப்பட்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்படி ஆதி திராவிடருக்கு ஒரு நல அலுவலர், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு நல அலுவலர் என்பதைப் போல சிறுபான்மை மக்கள் அதிகம் வசிக்கின்ற மாவட்டங்களிலே சிறுபான்மை மக்களுக்காகவே ஒரு மாவட்ட அலுவலரை அமைத்து ஏறக்குறைய உத்தரவிட்டு இப்போ 5 மாவட்டங்களுக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு 5 மாவட்டங்களுக்கு பணியமர்த்த போகிறோம். ஆகவே சிறுபான்மை மக்கள் மிக பாதுகாப்பாக எந்தவிதமான அச்சுறுத்தலுமின்றி முழு உரிமை பெற்ற குடிமக்களாக தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறோம்.